ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோதுமை மாவு குழி பணியாரம் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் 1 கப்பு உளுந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஆல்ரெடி கிரைண்டர் யூஸ் பண்ணதுனால நான் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். உளுந்தை மட்டும்தான் அரைக்க போகிறோம். இப்போது கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறோம். இந்த உளுந்து அரைக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான மாவுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிடுறோம். அப்புறம் கோதுமை மாவை அதிலே போட்டுக்கிறோம். இந்த கிரைண்டரில் ஏன் அப்படி போட்டுக்கிறோன்னா, கட்டி தட்டாமல் இருக்கும், ஈவனாக மிக்ஸ் ஆகிடும்ன்றதுனால நான் போட்டேன். நீங்கள் மிக்சியில் ஊற வச்ச உளுந்தை போட்டு அரைச்சி கூட நீங்கள் கோதுமை அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பணியாரத்துக்கு தேவையான தாளிப்பு கடுகு தாளிச்சிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்தம் பருப்பு போட்டு வறுத்துருங்க. அதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் 2 வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா. நான் 2 பச்சை மிளகா போட்டு கீரியும் போடலாம், நீங்கள் இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கி இந்த குழிப்பணியாரம் மாவில் போட போகிறோம். கடைசியாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. ஏன் தேங்காய் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழிப்பணியாரம், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் கோதுமை மாவுன்றதுனால. இப்போ இந்த தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் என்னோடய குழி பணியாரம் பண்ணுற அப்பக்காரம் இருக்கு இல்லையா, அதை எண்ணெய் ஊற்றி, அது நல்லா காஞ்சதும் அது எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம கோதுமை மாவு கிரைண்டரில் அரைக்கும் போதே போட்டதுனால எனக்கு கட்டி தட்டல. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் ஊற்றும் போது அந்த பதத்தை பாருங்கள். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம மாவை இந்த குழியில் நம்ம ஊற்றிக்கலாம். எந்த அளவு கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. ஸோ இந்த அளவு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக, லைட்டாக கெட்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வேகட்டும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான கோதுமை மாவு குழி பணியாரம் ரெடி. நீங்கள் தேங்காய் சட்னி, நான் பூண்டு சட்னி வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.